ஹஸரத் ஸௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். நோயாளியை நலம் விசாரிப்பதற்காக வேண்டி ஒருவர் செல்கிறார் என்று சொன்னால், கனிகள் நிறைந்த சுவனத் தோட்டத்தில் நடந்து கொண்டே போகிறார். அவர் மீண்டும் திரும்புகிற வரை சுவனக் கனியை பறித்துக் கொண்டே இருக்கிறார் என்பதாக நபி அவர்கள் கூறியதாக ஹஸரத் ஸௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார். ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, ஒருவர் நோயாளியை நலம் விசாரிப்பதற்காக வேண்டி செல்கிறார் என்று சொன்னால், சுவனத்தின் தோட்டத்தில் அவன் நடந்து செல்கிறார். நோயாளிக்கு அருகே அமர்கிறார் என்றால் அல்லாஹ்வின் அருளால் அவர் சூழப்படுகிறார். காலையில் நோய் விசாரிக்க சென்றால் மாலை வரை 70,000 மலக்குமார்கள் அவருக்காக வேண்டி பிரார்த்திக்கிறார்கள். மாலை நோய் விசாரிப்பதற்காக வேண்டி சென்றிருந்தால் காலை வரை மலக்குமார்கள் அவருக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நோயாளியை விசாரிக்க செல்லக்கூடியவரை பார்த்து மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள், நீ ஒரு சிறந்த காரியத்தை செய்கிறாய், உன்னுடைய ஒவ்வொரு எட்டும் நன்மைக்குரியதாக ஆகட்டும், உன்னுடைய உயர்ந்த இருப்பிடத்தை சுவர்க்கத்தில் ஆக்கிக்கொள் என்பதாக நோய் விசாரிக்க செல்லக்கூடியவரை பார்த்து மலக்குமார்கள் சுப செய்தி சொல்கிறார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.